கைஸ் யூஸ்வலாக நான் பொலிட்டிக்கலான வீடியோஸ் எல்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி சோஷியல் வீடியோஸ் அவுட் ஆஃப் டாபிக், இந்த பைக்ஸ் அன்ரிலேட்டட் டாபிக்ஸ் போட்டதே இல்லைன்னா இது எனக்கு போடாமல் இருக்க முடியலைங்க. இந்த டாக்ஸ் விஷயம், நிறைய டாக்ஸ் வந்து நிறைய குழந்தைகளை கடிச்சிருக்கு, அடல்ட்ஸையும் கடிச்சிருக்கு, நிறைய இடத்துல குழந்தைகளை கடிச்சே கொண்டிருக்குது. அதனால இந்த நாய் எல்லா நாய்களையும் ஒதுக்கி ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒதுக்குனா அது சாகடிக்கிறதுக்கு ஈக்குவல் தான். அப்போ அது வந்து இந்த நாய்களை எல்லாம் சாகடிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது இது சரியா இல்லை? நம்ம இப்படி யோசிச்சா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ணுறோம், அதனால நம்ம சில டிசிஷன்ஸ் வேற ஸ்பீஷீஸினுடைய சர்வைவலே நாம் தான் டிசைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தை ஆள்றது வந்து சிங்கம், புலி, ஏன் ஈவன் நாய்க்குட்டி, நாய்கன்னே வச்சுக்கங்க. நாம் இந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி பெத்து போட்டு பாப்புலேஷனை கண்டபடிக்கு இன்க்ரீஸ் பண்ணி நாம் பண்ணுற இந்த அட்டூழியத்துக்கு அந்த சிங்கம், புலி, இந்த நாய் எல்லாம் சேர்ந்து என்னவா டிசிஷன் எடுக்கும்? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்க சாகடிக்கலான்னு முடிவு பண்ணுமா? இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணுமா? அப்போ அதுக்கு எடுக்கிறதுக்கு டெசிஷன் நாம் ஒத்துக்குவோமா? எனக்கு இது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. அப்புறம் சிலவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நாய்களை வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கணும், உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வளர்த்துங்க. அப்போ இப்படி கூட நம்ம நினைக்கலாம்ல. இப்போ உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷஸ்னால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க, ஏன் ரோட்டில் விடுறீங்க? இப்படியும் திங்க் பண்ணலாம் இல்லை? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேங்க சில நாய்கள் கடிக்குது, கொலை பண்ணியிருக்குதுன்னே வைங்க. டோட்டல் அந்த நாய் ஸ்பீஷஸ் எல்லாத்தையும் சாகடிக்கலாங்கிற முடிவு சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எத்தனை ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய கொலை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஜெனோசைடு பண்ணியிருக்காங்க, எத்தனை காடுகளை அழிச்சிருக்காங்க, எத்தனை மிருகங்களை அழிச்சிருக்காங்க, எத்தனை வார், என்னென்னமோ இந்த உலகத்தையவே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டு யூஎஸ்எல் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் உலகத்தை விட்டு தப்பிச்சு மார்ஸில் போய் ஜாலியாக இருக்கலான்னு வரைக்கும் பிளான் பண்ணும்போது எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதுக்குள்ள மெஷர்ஸ் என்ன? இப்போ நாய்கள் வந்து இப்படி பண்ணுதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டு எத்தனையோ டேக்ஸு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறோம். அந்த காசெல்லாம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை நாய்க்கும் இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறது, அதே மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகிற நாய்களை மட்டுமே கண்டுபிடிச்சி ஒதுக்குறதாகட்டும், வேற எவ்வளோ வழிகள் இருக்குல்ல, அப்படியும் பண்ண முடியுமா? இது நான் எந்த பட்சமும் எடுக்கல. இப்போ என் பொண்ணை ஒரு நாய் கடித்தாலும் எனக்கு இந்த ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். அதே டைமில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு நாயை போட்டு அடிக்கும் போது சங்கடமாக இருக்கும். எனக்கு இது போஸ்ட் பண்ணவா என்னன்னே தெரியல. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ். என்னமோ